திருமுதுகுன்றத்திலே இறைவன் சுந்தரமூர்த்தி சுவாமி கொடுத்த 12,000 பொன்னையும் திருவாரூர் கமலாலய குளத்திலே பொன் செய்த மேனியினீர் என்று பதிகம் பாடி நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமி எடுத்துக்கொண்டார்கள். அப்படி 12,000 பொன்னையும் பெற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பரவனாச்சாரியுடைய மாளிகையில் எழுந்தருளி இருக்கிறார்கள். அதுதான் இந்த 140வது பாடல் சொல்லுகிறது. அணியாரூர் மணி புற்றின் அமர்ந்தருளும் பரம்பொருளை பணிவார் அங்கு ஒரு நாளில் பாராட்டோம் திருப்பதிகம் தனியாத ஆனந்தம் தலை சிறப்ப தொண்டருடன் துணிவாய பொருள் வினவி தொழுது ஆடி பாடுவார். அப்போ அப்படி இருக்கக்கூடிய நாட்கள்ல தனியாத ஆனந்தம் தலை சிறப்ப அணியாறு மணிப்புற்றின் அமர்ந்தருளும் பரம்பொருளை அந்த பெருமானை இந்த திருவாரூர் சுவாமியை பணிவார் அங்கு ஒரு நாளில் பாராட்டோம் திருப்பதிகம். ஒரு பாராட்டக்கூடிய திருப்பதிகம் பாடுகிறார். அது ஒரு பொது பதிகம் வரப்போகிறது. ரொம்ப நல்ல பதிகம். ஆறு தாங்கிய காடரோ அப்படின்னு அற்புதமான பதிகம், ரொம்ப சுவையான பதிகம் இது. தனியாத ஆனந்தம் தலை சிறப்ப தொண்டருடன் துணிவாய பொருள் வினவி. நமக்கு அடிகளாகி அடிகளேன்னு இந்த பதிகம் இருக்கிறதுனால நமக்கு என்று அது முன்னிலை படற்கையில் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு அப்படிங்கிறதுனால நானும் நீங்களும் அர்த்தம். நாம பேசும்பொழுது நமக்கு வந்துருக்க சாப்பாடு நம்ம கேட்டோம்னா நமக்குன்னு அர்த்தம். அப்போ நமக்கு அடிகள் ஆகி அடிகளேன்னு நமக்கு யார் தலைவரோ அவர் அப்படிப்பட்டவர்னு அடியவர்களை நோக்கி பாடிய பதிகம்னு குறிப்பு இருக்கிறார். அதுதான் தொண்டாருடன் துணிவாய பொருள் வினவி தொழுதாடி பாடுவார். இந்த பதிகத்தை பாடி ஆடி பரவுகின்றார் பெருமானார். எப்படி? பன்னிறையும் வகை பாரு தாங்கி என எடுத்தருளி உன்னிறையும் அணக்களிப்பால் உருபுலகம் மகிழ்முகிழ்ப்ப கண்ணிறையும் புனல் பொழிய கரை கந்த ஆனந்தம் எண்ணிறைந்த படி தோன்ற ஏத்தி மகிழ்ந்து இன்புற்றாகார். பன்னிறையும் வகை நிறைந்த அப்படின்னு அர்த்தம். மியூசிக் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதில் பாருதாங்கி என எடுத்தருளி தொடக்கம் பாருதாங்கி பதிகத்தில் தொடக்கம் பாருதாங்கின்னு தொடங்குறது. பாருன்னா கழுகு, கழுகுன்னா அந்த புணம்புடுங்கி, அதை எப்படி சொல்றது, வல்ச்சர்ன்னு சொல்றாங்க. அதுதான் அந்த பாருன்னு சொல்றது. அது வந்து எலும்பை கூட அது சாப்பிட்டதுன்னா கரைச்சிடும். அதோட அதுக்கு வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசிரியர். அப்படி நமக்கு அப்படி இல்லை. நமக்கு HCl இருக்கு. அது வந்து ஓரளவுக்கு நமக்கு கல்லெல்லாம் கிடைக்காது. இப்போ கோழிலாம் இருக்குது பார்த்தீங்களா? கோழி நாய்க்கு சாதம் மண்ணில் வைப்பாங்க. சில இடங்கள் மண்ணில் வச்சு ஒரு தரையில் விட்டுரும். இந்த கல் மண்ணோட சேர்த்து தான் சாப்பிடுது. அது அவ்வளோ விசரிச்சிருது. அதுக்கு அதையோ அது கரைக்கிற அளவுக்கு அதுக்கு ஆசிட் இருக்குது வயிற்றுக்குள்ளே. கோழி கொத்தி எடுக்கும்பொழுது மண்ணோட சேர்த்து தான் உள்ளே அனுப்பும். கோழிக்கு இந்த வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மண்ணீரெல்லாம் சம்திங் ஒரு பொருள் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் கோழியை பிடிச்சி இந்த இடத்துல கழுத்து கீழே இந்த தொட்டு பார்த்தீங்கன்னா நொர நொரன்னு அது சாப்பிட்ட நெல் கல் அரிசியெல்லாம் நமக்கு டச் பண்ண நல்லா ஃபீல் பண்ணலாம். அது நல்லா தெரியும். அது கோழி சமைக்கிறவங்க அறுக்கும்பொழுது அதை பார்த்தா அதுக்குள்ளே சாப்பிட்ட பொருள்லாம் உள்ளே இருக்கும். அதில் கல்லுலாம் இருக்கும். ஆனால் அது எச்சம் இடும்போது அதில் கல்லெல்லாம் பார்க்க முடியல. இப்போ நாம் சாப்பிட்டோம்னா அப்படியே வெளில வந்துடும். குழந்தைங்களாம் ஏதாவது மூழ்கிடுச்சுன்னா கையோட வெளில வந்துடுது. இல்லை அந்த மாதிரி நான் செரிக்க முடியாது, அப்படியே வெளியில் அனுப்பிடுது உடம்பு. கோழிக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா அதுக்கு உணவு கிடைக்கிறது அதிசயம். அதனால் மண்ணையே செரித்து அதுலேருந்து சத்தை எடுத்துக்கொள்வதனால அதற்கேற்றபடி அதுக்கு கடவுள் அமைச்சு வச்சிருக்கார் வயிற்றுக்குள்ள. அதுபோல் இந்த வல்ச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் துப்புரவு பணியாளர்கள். இதெல்லாம் காட்டுடைய என்ன சொல்லுவாங்க, அதை ஷார்ட் ஒன்று போடுவோமே, ஈகோசிஸ்டம். அதில் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்கேவெஞ்சர்ஸ் ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க துப்புரவு செய்கிறவங்க. அதாவது பெரிய வேட்டை விலங்குகள் அடித்து உற்பத்தியாளர் இருக்கிறாங்க, அதில் நுகர்வோர் இருக்கிறாங்க, அப்புறம் அந்த துப்புரவாளர்கள்னு இது 3 பேர் இருப்பாங்க. அதில் உற்பத்தியாளர்கள்னா புல் தாவரம் இவங்கெல்லாம் உற்பத்தியாளர்களில் வந்துடுவாங்க. தாவரம் இதில் மான் எதெல்லாம் தாவர பட்சினியோ அதெல்லாம் உற்பத்தி விலங்குகள். அதெல்லாம் கன்சம் பண்ணி அதுதான் சத்தை உற்பத்தி பண்ணுது. அந்த உற்பத்தி பண்ணுறதை யார் நுகர்வா? சிங்கம், புலி, இந்த மாதிரியான மாம்சம் சாப்பிடக்கூடிய விலங்குகள் இந்த உற்பத்தியாளர்கள்ட்டேருந்து எனர்ஜியை கன்சியூம் பண்ணிக்கிறது. அதனால் அதுக்கு நுகர்வோர்னு அதுக்கு பேர். அவர் நுகர்ந்த பொழுது அதில் எச்சம் கிடக்கும். மிச்சம் சிங்கம்னா எல்லாத்தையும் தொட்டுறாது, சதையை மட்டும் தின்னுட்டு எலும்பெல்லாம் போட்டு போயிடும். அது
அப்போ அதை சுத்தம் பண்ணுறதுக்காக ஸ்கேவஞ்சர்ஸ் ஒரு குரூப் இருக்காங்க, சுத்தம் பண்ணுறவங்க. அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வரும், ஹைனான்னு ஒன்று இருக்குது, கழுதை புலி. இப்போ ஒரு படத்தை கூட விஜய் படத்தில் வந்துச்சு ஹைனா. அந்த ஹைனா, இந்த வல்ச்சர், இந்த பாருன்னு சொல்லக்கூடிய அந்த கழுகினம், கழுத்தில் வந்து இது இருக்காது, அதுக்கு முடி இருக்காது, தலையில் முடி இருக்கும், அதுக்கு கீழே உடம்புல தான் முடி, கழுத்து மட்டும் முடி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வகை கழுகுகள். அந்த பாரு அதெல்லாம் என்ன பண்ணுன்னா மிச்சமாக கிடக்கக்கூடிய எலும்புகளை கூட அது சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். டிஸ்கவரியில் கூட காமிச்சான். ஒரு பெரிய சதை பகுதி எலும்பு கூடி தோல் எல்லாம் அப்படியே பெரிய கொத்தாக தூக்கி போடுறான். அதில் ஒரு 10-15 இந்த மாதிரி வல்லூர்கள் நிற்கிது, அதில் தூக்கி போடுறான். அது கொத்தி எடுத்ததுக்கு பிறகு வெறும் தரை தான் இருக்குது அதில். சுத்தமாக அது தொடச்சிடுது இல்லையா, அதனால் ஸ்கேவெஞ்சர்னு அதுக்கு பேர் வச்சுட்டாங்க. அவங்கெல்லாம் அடிநிலையில் இருக்கிறாங்க, கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அதில் ஸ்கேவெஞ்சர் இருக்கக்கூடிய லிஸ்ட் இருக்கிற பாரு வந்து சுவாமி கையில் எப்போதும் இருக்கும். ஏன் அப்படின்னா அவர் கையில் அந்த பிரம்ம கபாலத்தில் உள்ள தசையை தின்பதற்காக அதில் ஒரு கழுகு அமர்ந்திருக்கிறது என்பது வழக்கம். ஆனால் இங்கே பாரு தாங்கிய காடர்னு தான் பதிகம் தொடங்கும். அது காட்டில் இருக்கிற சுடுகாட்டில் இருக்கக்கூடிய வல்லூரை குறிக்கிறது. சரி, அதுக்கு முன்னாடி இந்த பாட்டை பார்த்துருவோம். பாரு தாங்கி என எடுத்தருளி உள் நிறையும் மனக்களிப்பு, மனதுக்குள்ள அதீதமான சந்தோஷம் ஏற்பட்டதுனாலே ஒரு புலகம் மயிர் முகழ்ப்ப, புலகம் மயிர் முகழ்ப்புலாம் அது கூசும்பம்ஸ் இதெல்லாம். கண்ணிறையும் புனல் பொழிய கரைகந்த ஆனந்தம் என் நிறைந்த படி தோன்ற ஏத்தி மகிழ்ந்து இன்புற்றார். கண்ணில் ஆனந்த கண்ணில் பெருக்கிக் கொண்டே பாடி அற்புதமான பதிகம். இது ரொம்ப சிறப்பான பதிகம். சமணர்கள் இதில் ரொம்ப சூப்பராக ட்ரோல் பண்ணியிருப்பார் சாமி. அதை பார்ப்போம், அதை நான் பதிகம் எடுத்துக்கொள்ளுங்கள் பாரு. அதேதான் இதில் தான் வரும். ஆமாம், பைங்கிலே நீங்கள் பதிகம் பாடணுமா? நீ வரலையா? அப்புறம் ஏன் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே இது இந்த பதிகத்தில் தான் நான் சொன்னேன்னா இதேமாரி பதிகம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அது வந்து பைங்கிலியில் வந்து பைங்கிலி தொடக்கண்ணா 6 அதுவும் பாரு தாங்க காரூல ஆவிய கண்டர்மை அந்த பாட்டு அது ரெண்டும் ஒரே மாதிரி கட்டலை, அதனால அது ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்துருக்கலாம். வேணாம் அதை பற்றி சொல்லும்போது இந்த பற்றி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது, சொல்லியிருக்கேன். பைங்கிலியில் அது வந்துருக்கும்னு சொல்லியிருக்கேனான்னு தெரியல, செக் பண்ணணும். அப்போ இனிமேலுக்கு நான் சொல்லும்போது கரெக்டாக எதாவது சொல்லணும்னு சொல்லிடணும். அப்போ நீங்கள் வேறு குழப்பிக்கிறீங்க, காலை நீங்கள் எதாவது கேட்டீங்களா? அது ஒன்று இப்போ ஆமாம் பார்ப்போம், எடுத்துலாங்க. கொல்லி பண்ணில் அமைந்திருக்கிறது திருவாரூர் தேவாரம். இது ஆக்சுவலாக திருவாரூர்னு போட்டிருக்காங்க, இது எந்த தலமும் இல்லை, பொதுவாக உள்ளது. இது பாரு தாங்கியன்னு தொடங்குறது. எடுத்தாச்சா பலமா? பாரு தாங்கிய கடரோ வடு தயரோ மலை பாவை போர் குரு தாங்கிய குழகரோ குழைக்காதரோ குறுங்கொட்டில எரு தாங்கிய கொடியாரோ சுடு பொடியாரோ இளங்கும்பிரை ஆறு தாங்கிய சடையாரோ நமக்கடிகளாகிய அடிகளே. முழுதா போடுவோமா? நல்லா இருக்குல்ல பாடுறது, டோன் நல்லா. எட்டிதாக வந்துரை மீனோனோ மக்க செய்யுமானி நைந்த துவீர் கட்டி வாழ்வது நாகமோ சடை மேலும் நாறு கரந்தையோ பட்டி ஏறுகந்தரோ படுவெந்தலை பலி கொண்டு வந்து அட்டியால உங்கிற்பரோ நமக்கடிகளாகிய அடிகளே. ஒற்றி நேர்கள் வந்துரை மீனோனோ மக்க செய்யுமானி நெஞ்ச தூவீர் குன்றி போல்வதோர் ஒருவரோ கூறி பாகி மீது கொண்டணிவரோ இன்றியே இளராவரோ கன்றி உடையராயிலராவரோ அன்றியே மிகரவரோ நமக்கடிகளாகிய அடிகளே. தேனையாடு முக்கண்ணரோ மிக செய்யரோ வெள்ளை நீற்றரோ பாலை நெய்யாடல் பயில்வரோ சாமி பற்றினார் கற்கு நல்லரோ பானை மேவிய கண்டினால் மங்கை மங்கை நங்கையை அஞ்சவோர் ஆனையீரூரி போர்வரோ நமக்கடிகளாகிய அடிகளே. கோணர் மாமதி சூடரோ கொடு கொட்டிக்காலோர் கழலரோ
வினைதான் அவர் கருவியோ இளையரு வேத முதல்வரோ நானதாக ஒரு நாகம் கொண்டரை கற்பரோ நலமர்தர ஆணையாக நம்மடிகளோ நமக்கடிகளாகிய அடிகளே வந்து சொல்லுமின் மூடனே எனக்கு வல்லவானினைந்தெத்துவீர் வந்த சாயினை அறிவரோ தம்மை வத்தினார்கட்கு நல்லரோ புந்தியால் ஊரை கொள்ளரோ கண்டு பொய்யின்மை ஊரை தாழ்வரோ அன்றியே மிக அறிவரோ நமக்கடிகளாகிய அடிகளே மெய்யன் சொல்லும் இன்னமரங்கால் உமக்கு செய்யுமானினைந்தெத்துவீர் கையில் சூளமதுடையரோ கரி கடரோ கரை கண்டரோ பெய்ய பாம்பரை அப்பதோ விடையரோ கடை தோறும் சென்று ஐயம் கொள்ளும் அவ்வடிகளோ நமக்கடிகளாகிய அடிகளே நெடுவாழ்வதி உடையரோ என்னடிய மாலுக்கும் நடிகரோ பாடுவாரையும் உடையரோ தமை பற்றினார்க்கு நல்லரோ காடுதான் நரங்காகவே கைகள் எட்டினோடு லயம்பட ஆடுவார் எனப்படுவரோ நமக்கடிகளாகிய அடிகளே நமன நந்தியும் கர்ம வீரனும் தர்மசேனனும் என்றிவர் குமணன் மாமலை குன்று போல் நின்று தங்கள் கூரை ஒன்றின்றியே ஞமன ஞான ஞானம் ஞோனம் என்றோதி யாரையும் நானிலா அமணரால் பழிப்புடையரோ நமக்கடிகளாகிய அடிகளே படிதை நீர்மையின் பத்தர்கால் பணிந்தேன் பணிகிறருள் படியிலான் திருநாவலூரன் வனப்பகை அப்பன் வன் தொண்டன் கடியன் நாகிலும் தீயன் நாகிலும் தம்மையே மனம் சிந்திக்கோ அடியன் ஊரனை ஆழ்வரோ நமக்கடிகளாகிய அடிகளே. சிற்றம்பலம். பாட்டில் அப்படி வார்த்தை எப்படி அழகாக பொருத்தி ரொம்ப அற்புதமாக பாடிருக்கார் சாமி. நமக்கு இதெல்லாம் எளிதாக மனப்பாடம் பண்ணலாம். அந்த பாட்டெலாம் ஈஸியாக வந்து உட்காந்துரும் பாடி புரிஞ்சுக்கிட்டிங்கனாக்க. வார்த்தையும் புரிஞ்சுக்கணும், அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கணும், பாட்டோடைய அந்த பண்ணடைவையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து உட்காந்துரும். பாரு தாங்கிய காடர். இப்போ தான் பாருக்கு விளக்கம் சொன்னேன். பாரு என்றால் இதில் திருப்பராய்த்துறையில் சொல்லுவார், பாரு தாங்கிய காடர் பராய்த்துறைன்னு சொல்லுகிறார். திருப்பராய்த்துறையில் ஞானசம்பந்தர் பெருமானார். நீரு சேர்வதோர் மேனியரே நேரிழை கூறு சேர்வதோர் கோலமா பாரு சேர்வதோர் கையர் பாரு சேர்வதோர் கையர் பாரு சேர்வதோர் தலை கையர் பராய்த்துறை ஆறு சேர் தடை அண்ணலே. அது பாரு சேர் தலை கையர்னர். கையில் தலை வச்சிருக்கார், தலையில பாரு உட்காந்துருக்கு. இந்த காசியில் இருக்கக்கூடிய காலபைரவர் கோயிலில் இந்த காலபைரவருடைய கையில் இருக்கக்கூடிய திருவோட்டில் இது மாதிரி ஒரு பறவை காட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியல. நான் எனக்கு இதை பற்றி ஒரு தடவை பேசும்பொழுது எனக்கு தெரிஞ்ச அன்பர் ஒருத்தவங்க அந்த காலபைரவர்கிட்ட அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடை போனவங்க பாருங்கள், இல்லைனா கடைபிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அங்கே தான் அந்த கோலம் குறைக்கிறதாக சொல்கிறார்கள் காண்பதற்கு. படுதலையரோ படுதலையர்னா செத்து போனவனுடைய தலையை கையில் வச்சிருக்காருன்னு அர்த்தம். மலை பாவை ஓர் குருதாங்கிய குழகரோ. குழகர் அப்படின்னா இளமையானவர்னு அர்த்தம். கூறு அம்பால ஒரு பாகத்தில் வைத்திருக்கக்கூடியவரோ. குழைக்காதரோ. குழைக்காதர்னா காதில் குழை அணிந்திருக்கிறார், அதான் அர்த்தம். குறுங்கோட்டியில குறுங்கோட்டு இளம்னர். குறும்னா சின்ன கொம்பு, இளமையான கொம்பு. அது அந்த ரிஷபமும் இளமையாக தான் இருக்குது. ஏறுனர். குறுங்கோட்டு இலையேறு தாங்கிய கொடியரோன்னர். கையில் வச்சிருக்கிற கொடியில், ரிஷப கொடியில் இருக்கிற ரிஷபம் எப்படி இருக்குது, நல்லா கழட்டு மாடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை. சில இடத்துல முது எருமைன்னு ரொம்ப பழமையான ஒரு பழமையான எருதை வச்சுருக்க, வயசான எருதை வச்சுருக்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. சில இடங்களில் இளமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி பார்த்தாலும் வீரத்தை குறிக்கிறது எருதை குறிக்கிறது. குறுங்கோட்டு இலை ஏறு தாங்கிய கொடியாரோ சுடு பொடியாரோ அப்படின்னா சுடு பொடி, அதான் திருநீர் பூசியிருக்காருன்னு அர்த்தம். இலங்கும் பிறை ஆறு தாங்கிய சடையரோன்னர். நல்லா ஒளிந்து தோன்றக்கூடிய பிறையையும் கங்கையாற்றையும் தாங்கியிருக்கக்கூடிய சடையோரோ நமக்கு அடிகளாகி அடிகளே. நமக்கு தலைவர் இப்படிப்பட்டவராக இருக்கிறாரா என்று அடியவர்களை பார்த்து உணர்கிறார். விளங்குது இல்லையா பாட்டு? எட்டிதாக வந்து உரை மீனோ
இட்டு இதாக வந்து உரைமினோ, சொல்லுங்கள், கிட்ட வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கூப்பிட்ற, அடியார்களை பார்த்து கூப்பிட்ற. இட்டு இதாக உரைமினோ, இதுதான் இவருடைய தன்மை என்று சொல்லுங்கிறார். நமக்கு எசையுமா நினைந்து எத்துவீர், உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லுங்க. எசையுமா அப்படின்னா, எசையுமான்னா மொபைல் சில நமக்கு இசையுமா அப்படின்னா இங்கே இது இங்கே ஒன்று வச்சுருந்தோம். அது எங்கே சொல்லணும்? அது சரி, இசையுமானா உன்னால் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லுங்கன்னு அர்த்தம். நினைந்து எத்துவீர் கட்டி வாழ்வது நாகமோ, நாகத்தை கட்டி வாழ்றன்னு அர்த்தம். பெல்ட்டா போட்டு கட்டியிருக்காருன்னு அர்த்தம். உலகத்தில் கட்டி வாழ்வது மனைவியை தான் கட்டி வாழ, உலகம் கட்டி வாழ்வது நாகம் போன்றார். கட்டி வாழ்வது நாகமோ சடைமேலும் நாறு கரந்தையோன்னர். கரந்தை அப்படிங்கிறது வந்து திருநீற்று பச்சளைன்னு சொல்கிறோம் இல்லையா, விஷ்ணு கிராந்தி சிவகிராந்தின்னு இருக்கு, திருநீற்று பச்சளை அதுதான் கரந்தை. சடை மேலும் நாறு கரந்தையோ பட்டியேருகந்தரோ, பட்டினா பட்டினா என்ன இல்ல பட்டி ஏறுனாரு, பட்டி ஏறு மாடு கட்டுற இடம் பட்டி. தென்னாட்டு மதுரை பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப மாட்டு பொங்கலை பட்டி பொங்கல் தான் சொல்லுவாங்களே. மாட்டு பொங்கல் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பக்கத்துல பட்டி பொங்கல்னு சொல்லுவாங்க. இந்த இதெல்லாம் அது பேர் என்ன, அந்த கோயம்புத்தூர் சைட்லாம் பட்டி பொங்கல், பட்டி பொங்கல் அமைதியா இருக்கு, அதான் பட்டி பொங்கல். பட்டினா பசு கட்டுற இடம், அது மாடு மாடை அடைச்சி வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் பட்டின்னு பேர். கடை கடைன்னு ஒன்று, கடை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஆட்டு கடை மாட்டு கடைம்பாங்க. தொழுவம் அப்படிங்கிறது வீட்டில் மாட்டை கட்டி வைக்கிற இடம். பட்டினா சுற்றி அடைச்சி நடப்புற அவுத்து விட்ருவாங்க, அது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் உள்ளுக்குள்ள, அதுதான் பட்டி. கடை தான், கடை கட்டுறது. கடைனாக்க கூட்டம்னு அர்த்தம். அதனால தான் ஓது கடை அப்படிங்கிறார் சேக்கரார் சாமி. வேதம் ஓதக்கூடிய சிறுவர்கள் ஓது கடைம்பார். பசு எல்லாம் அந்த காலத்தில் கிடை கட்டுறவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இடையர்கள் வந்து நம்ம வீட்டில் உள்ள ஆடு மாடெல்லாம் ஓட்டிட்டு விடுவாங்க. அவங்கள பணம்லாம் தர வேணாம், நம்ம மேய்க்கிற வேலையும் இல்லை. ஆனால் நல்லா மாடு சனையாக இருந்து கண்ணு போடுற ஸ்தலத்தில் கொண்டு வந்து வீட்டில் விட்டு போயிடுவாங்க. அது வரைக்கும் அவங்க மாட்டை ஓட்டிட்டு தேசாந்தரமாக போவாங்க. எங்கெங்கெல்லாம் போய் வயல்கள் வெளிகளில் கடை கட்டுறாங்களோ அவங்களுக்கு அந்த வயக்காரவங்க காசு கொடுப்பாங்க. ஏன்னா எருவாகுதில்லை அவங்களுக்கு. அதனால் ஏன்னா ஆடு மாடோடு சேர்த்து வளருது, காலைக்கு காலை கூடவே இருக்கும். எப்படி இருந்தாலும் சனையாகிடும். சனையாக தளர்ந்த சனையாக இருக்கும்போது கொண்டு வந்து வீட்டில் விட்டுருவாங்க. அது பாலை கொடுக்கும். நம்ம பால் கறக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்க வேண்டியதான். என்ன கொஞ்சம் உதைக்கும், ஏன்னா நம்ம வளர்க்கலையே. அதுதான் பிழுக்கை வாரியும் பால் கொள்வார்னாரு. அதனால அப்படி பட்டியே ருகந்தேரோ படுவென் தலை வலி கொண்டு வந்து அட்டியாலவும் இருப்பரோ, நமக்கு அடிகள் வழி கொண்டு வந்து அட்டி ஆளவும்னா நமக்கு சாப்பாடு நமக்கு கொடுக்குறவர்னு அர்த்தம். இந்த இடத்துல இங்கே குறிப்பு கொடுத்து பாருங்க. கச்சூர் ஆள கோயில் நடக்க வேண்டியது இங்கே சொல்ல பாருங்க. பலி கொண்டு வந்து அட்டி ஆளவும், நமக்கு அந்த பலி கொண்டு வந்து நம்ம கொடுப்பாரா, வீடெல்லாம் பலி வாங்கிட்டு வந்து நம்ம கொடுப்பாருன்னு இங்கே கேட்டிருக்காரு. அதனால தான் சார் அவர் பண்ணியிருக்காரு. காலையில் பிள்ளை என்னென்ன பேசிட்டீங்க சத்த நேரத்தில், அவர் பிச்சை எடுத்தா சாப்பிடுவாரா அப்படி இப்படி காலையில் ஒரு பதியத்தில் பேசணும்ல. சாமி கேட்டிருக்காரு இந்த இடத்துல. பலி கொண்டு வந்து அட்டி ஆளவும், நமக்கு போடுவாரா, பலி வாங்கி நமக்கு சாப்பாடு போடுவாரான்னு இங்கே கேட்டிருக்காரு. அற்புதமான குறிப்பு பாருங்க. நமக்கு வேற எங்கேயுமே யாருமே இதை பற்றிலாம் எழுதவே இல்லை. ஏன்னா இதுக்கு அடுத்தது உடனே ஒரு சென்னை கிளம்புறாரு. இப்போ இந்த ட்ரிப்பு இந்த பதியம் முடிஞ்ச உடனே அடுத்து வந்து சென்னை ட்ரிப்பு புறப்படுறாரு. உடனே நாகப்பட்டினம் போகிறாரு. நாகப்பட்டினம் வழியாக அப்படி இது நன்னி இந்த கொஞ்சம் மயிலாடுதுறை வராரு. மாயத்து வழியாக சீர்காழிக்கு வந்து திருவாரூர் வெள்ளாடியில் சாப்பாடு நடக்குது. சாப்பாடு போடுறாரு சாமி. அங்கே பலியை எடுத்து போடலான்னா இவரே உண்டு பண்ணி போடுறாரு. அவர் அப்படியே நார்த்துக்கு போகிறாரு. நார்த்துக்கு போய் சென்னை வந்துடுறாரு, திருவொற்றியூர் வந்துடுறாரு. அடுத்து சென்னை ட்ரிப் இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே கேட்டிருக்காரு பாருங்க. வலி கொண்டு வந்து அட்டியாளவும் இருப்போம், நமக்கு சாப்பாடு போடுவாரா கேட்குறார். நமக்கு அடிகளாகி அடிகளே ஒற்றி நீர்கள் வந்துரை மீனோ, ஒன்றி நீர்கள் வந்துரை மீனோ. ஒன்றி நீர்கள்னால் நீங்கள் ஒன்றியே இருக்கிறீங்க, அவர் கூடவே இருக்கீங்க, உங்களுக்கு தான் அவரை பற்றின தெரியுங்கிறார். அதனால தான் நம்முடைய மணிவாசக பெருமானார் திருவெம்பாவையில் பாடுறார். முதல்ல இவங்கெல்லாம் பாடிக்க போகிறாங்க பெண்கள் எல்லாம். வேத முதல்வன் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோயில் குலத்தரந்தன் கோயில் பிளா பிள்ளைகள் ஏதவன் ஓர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆதையலார் ஏதவனை பாடம் பரிசேலர் எம்பாவேன்னு கேட்குறேன். இவங்க இதுக்கு முன்னாடியே பாடிட்டு தான் போகிறாங்க எல்லாரும் பெருமானுடைய புகழை. ஆனால் அங்கே போய்
கோயில் பினா பிள்ளைகளை பார்க்குறாங்க. அவங்க தேவரடியார்கள், கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள். அவங்களும் காலையில் திரும்ப நோம்பு நோட்பதற்காக கரைக்கு வந்திருக்காங்க, பொய் கரைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னே இவங்க அவங்கள பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீங்கள் இன்னும் இருக்கும் இல்லையா, அப்போ இன்னும் அவர் என்ன செய்வார் உங்களுக்கு தானே தெரியும், அதனால் சாமியை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருடன் கோயிற் பினாப்பிள்ளைகள் அப்படின்னார். கோயிற் பினாப்பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆறுற்றார் ஆறு உயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாயின்னு அவங்கள பார்த்து கேட்குறார். அதனால் குட்டை யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்களுடைய விஷயங்கள் நல்லா தெரியும். அப்படிங்கிறதுனால எப்படி கூப்பிட்டு கேட்குறார். ஒன்றி நேர்கள் வந்து உரை மீனோ வந்து சொல்லுங்க நமக்கு செய்யுமா, நினைந்து ஏற்றுவீர், உங்களால் முடிஞ்சதை சொல்லுங்க, நினைந்து ஏற்றுவீர், எப்பொழுது நீங்கள் நினைந்து ஏற்றி கொண்டே இருப்பீங்க அவரை அப்படின்னார். குன்றி போல்வதோர் ஒருவரோ, குன்றினா குன்று போல உருவத்தை உடையவர் அப்படின்னு அர்த்தம். குன்றி போல்வதோர் ஒருவரோ குறிப்பாகி நீர் கொண்டணிவரோ, திருநீர் பூசுவதற்கு ஒரு குறிப்பு இருக்கு அப்படிங்கிறார். அதான் என்ன, சங்காரகாரன் என்பது கடையாளம் தான் திருநீர் பூசி கொள்வது. அதான் குறிப்பாகி நீர் கொண்டணிவரோ இன்றியே இளராவோரோ அன்றி உடையரா இளராவோரோ. சாமி உள்ளபடியே நமக்கு அருள் செய்ய மாட்டாரு. பல இடங்களில் காசு கேட்டால் தர மாட்டுறாரு, நமக்கு வேலை கேட்டால் தர மாட்டுறாரு, அப்பப்போ அலைய விடுறாரு. உள்ளபடியே அவரால் முடிஞ்சு நம்ம கொடுக்காம இருக்காரா, இல்லை அவராலே முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு தடவை காசு கேட்க போகிறோம், இல்லைங்க காசு இல்லைங்க அப்படிங்கிறோம். உள்ளபடியே வச்சுக்கிட்டே இருக்கு இல்லைங்கிறானா, இல்லை இல்லாமலே அவனும் நம்ம ஸ்டேட்டஸில் தான் இருக்கானு கேட்குறது. இன்றியே இளராவாரோ அன்றி உடையரா இளராவாரோன்னு கேட்குறாரு பாருங்க. கிழக்க போகிறதுங்களா, இளர்னா இல்லைன்னு சொன்னது, இன்றியே இளராவாரோ அன்றி உடையரா இளர். எல்லாத்துலேயும் கோடு போட்டது எதை சார் படிப்பீங்க, எல்லா வரையிலையும் கோடு 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 கோடாவே இருக்கு. இதில் எது அப்போ குறிச்சி படிக்கும்போது சரி சரி சரி. இன்றியே இளராவரோ அன்றி உடையரா இளராவரோ அன்றியே மிக அறவாரோ நமக்கடிகள் ஆகிய அடிகளே. எங்கம்மா உங்கள் வீட்டுக்காரர் வரவே இல்லை, எனக்கு வேறு ஊருக்கு போயிருக்கேன்னு சொன்னார். சொன்னேன் எனக்கு ஊருக்கு போகிறேன், நான் வரல, வேசி வகுப்பு வரலன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. ஏன்னா ஏன் தெரிஞ்ச ஒரு ஞாபகம் வச்சுதுன்னா, இப்போ நீங்களாம் இங்கே பிரியதர்ஷினியை அவரை அவங்க 3 பேரையுமே வந்து கிளாஸில் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களே, அதை பற்றி மதுரை போயிருந்தப்ப அடியார் சொன்னார், பேசிட்டு கேட்குறாரு. ஒரு ஐயா இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே பேசுவாங்க, பதிங்கெல்லாம் சொல்லுவாங்க, இவர் அம்மா ஆமோதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கருத்து சார் நான் எப்போதும் அடிக்கடி உங்கள் பேரை சொல்லிகிட்டே இருப்பேன் கிளாஸில், 2-3 பேரையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன். கிளாஸை கவனிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகிடும்ல. இல்லை அதான் என்ன ஒரு பெரிய பிம்பம் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஆமாம். அதனால் அப்போ இன்றியே கீழர் ஆவாரோ அன்றி உடையரார் கீழர் ஆவாரோ அன்றியே மிக அறவரோ நமக்கடிகள் ஆகிய அடிகளே. அதில் ரொம்ப நல்லவரா வச்சு அவன் தான் கொடுக்க மாட்டார், கொடுக்கலாம் நல்லவர் தானான்னு கேட்குறாரு. இன்றியே இளராவரோ அன்றி உடையரா இளராவரோ அன்றியே மிக அறவரோ, அறவர்னா தர்மம் உடையவன், அறம்னு இருக்கு பாருங்க, அறவன் அறவரோ நமக்கடிகள் ஆகிய அடிகளே. தேனையாடு முக்கண்ணரோ, தேனை ஆடு முக்கண்ணரோன்னர். தேனை ஆடுனா தேனை அபிஷேகம் பண்ணி கொள்ளக்கூடிய முக்கண்ணார்னு அர்த்தம். அந்த வேற பொருள் எதுவும் நாங்கள் வரல. தேனை ஆடு முக்கண்ணரோ மிக செய்யரோ வெள்ளை நீற்றரோ அப்படி கேட்குறாரு. நல்லா சிவப்பா இருப்பாரா சாமி அப்படின்னு கேட்குறாரு. சிவப்பா இருக்கிறனால சிவன்னே அவருக்கு பேர். வெள்ளை நீற்றரோ நல்லா வெள்ளையா திருநீர் பூசி கொள்வாரா. பால் நெய்யாடலும் பயில்வாரோ தாமை பற்றினார்கட்கு நல்லரோ, யார் அவரை பற்றினார்களோ அவர்களுக்கு நல்லவராக இருப்பார்னார். பால் நெய் ஆடல் இதெல்லாம் அவர் நீராடுவதற்காக நாம் அபிஷேகம் பண்ணுவோம், அபிஷேக திரவியங்கள் அதெல்லாம். மானை மேவிய கண்ணினால் மலை மங்கை நங்கையை அஞ்சவோர், மானை மேவிய கண்ணினால்னார். அது அம்பாளுடைய கண்ணு மான் போன்ற மானனை நோக்கி எல்லாம் பாடுறோம்லே, அதுதான் மான்பெட்டை நோக்கி மணிநீர் மணாளர் வேலை உள்ளீர்னு பாடுற அப்பர் சாமி. மானை மேவிய கண்ணினால் மலைமங்கையை நங்கை அஞ்ச ஓர் ஆணையீர் ஊறி போர்ப்பரோ, அம்பாள் அஞ்சும்படியாக ஒரு யானையை போர்த்தாரா. நமக்கடிகள் ஆகிய அடிகளே கேட்டார். கோணர்மா மதி சூடாரோ, கோணலா இருக்கக்கூடிய அந்த மதியை சூடியிருக்கிறாரா கேட்கிறார். கொடு கொட்டி கால் ஓர் கழலரோ, கொடு கொட்டி கால் ஓர் கழலர்னா கொடு கொட்டி கால், கொடு கொட்டி இசைக்கு நடமாடக்கூடிய கழலணிந்த காலை உடையவரான அர்த்தம். அது
கொடுகொட்டி அப்படிங்கிறது இசைக்கருவி. போட்டு ஒரு கழரோ வீணைதான் அவர் கருவியோ, அவர் கையில் வச்சிருக்கூடிய இசைக்கருவி வீணை தானான்னு கேட்குறாரு. சாமி கையில் வீணை இருக்கும். வீணாதர தட்சிணாமூர்த்தின்னு இருக்கார் சாமி. கட்டங்கம் கையதோர் வீணை உண்டே கரைசேர் மிளட்டியம் கபாலியா இருக்கேன் அப்பர் சாமி. அதனால் வீணைதான் அவர் கருவியோ, விட ஏறு முதல் வேத முதல் வரும்னார். ரிஷபத்தில் ஏறி வருகிறார், ஆனால் வேதத்துக்கு முதல்வராக இருக்கிறார். ரெண்டுத்துக்கு ஒன்றுக்கு சம்மந்தம் இல்லை. மாடு மேய்க்கிறவன் தான் மாட்டு மேலே ஏறி வருவான். மாடு மேய்க்கிறவனுக்கு வேதத்துடைய பொருள் இப்படி தெரியும். ஆனால் இவர் வேத முதல்வராக இருக்கிறார், ரிஷபத்தில் ஏறி வரக்கூடியவராக இருக்கிறார். நானதாக ஒரு நாகம் கொண்டாரை காற்பரோ, நான் பெல்ட்டாக ஒரு பாம்பு கட்டிக்கிறாரா, நலமார்தர ஆணையாக நம் அடிகளோ, மக்கடிகள் ஆகிய அடிகள் நமக்கு நலத்தை தரக்கூடிய ஆணை உடையவர் அப்படின்னு அர்த்தம். ஆணை நமதே ஞானசம்பந்தர். அதுபோல நமக்கு ஆணையை தரக்கூடியவர் இவர். வந்து சொல்லும் என் மூடனேனுக்கு தன்னை எப்படி சொல்லிக்கிறார் பாருங்க சாமி. என்னை ஒரு மூடன்னு சொல்லிக் கொடுக்குறார். நம்ம சொல்லிக்கிறோமா அவர் அறிவில்லாதவன் அப்படிங்க சொல்லிக்கிறோமா? தாய் வந்து இங்கே வேணா அடையாட்டு நடிப்போம், நான் ஒன்றும் இல்லைங்க சும்மா உங்களுக்கு பண்ண அவனை கிடையாது சும்மா சொல்லுவோம், அவ்வளோதான். இது அவங்க நம்மள்ட்ட இன்சல்ட் பண்ணாங்கன்னா அப்போ தான் அவங்கள்ட்ட முகத்தை நம்ம காமிப்போம் இல்லையா? சும்மா நடிப்பு தானே. உங்களுக்கு பண்ண நான் ஒரு ஆள் இல்லைங்க, நான் ஒரு அறிவில் நான் ஒன்றும் போதா நான் ஏன்னு சொல்கிறதால நடிப்பு தானே தருவேனே. அவங்கள அவளை ஏதாவது டீஸ் பண்ணலாங்க தான் நம்மளுடைய குணம் இல்லையே அவங்களுக்கு தெரியும். அதனால இங்கே அப்படிலாம் வெளியில நம்ம பெருமை தான் நம்ம பேசுவோம். அதனால சாமி கிட்ட அப்படியா, அதாவது பரமாச்சாரிய மூர்த்தியில் இப்படி இருக்கிறாங்க. தன்னை அப்படி மூடனேன்னு பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. வந்து சொல்லும் என் மூடனேனுக்கு வல்லவா நினைந்தே துவீர், நல்லதா சொல்லுங்க, சரியா சொல்லுங்க, நினைந்து எப்போதும் ஏற்றக்கூடிய அடியார்களேன்னு நினைக்கிறார். வந்த சாயினை அறிவரோ, நம்மை வாழ்த்தினார்கட்கு நல்லரோ, நமக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை அவர் அறிந்து கொள்வாரா? அவருக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம டாக்டரை பார்க்க போகிறோம், நம்ம அந்த டாக்டருக்கு நமக்கு எவ்வளோ நோய் இருக்குங்கிறதே அவரால் சஸ்பெக்ட் பண்ணவே முடியலன்னா அவர் டாக்டரா? நம்ம முதல்ல நோய் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க தெரியணும் முதல்ல. அதுபோல் சாமிக்கு நம்மளுக்கு இருக்கிற ஒரு துன்பத்தை கண்டுபிடிக்க தெரியுமான்னு கேட்குறாரு. தெரியும்னு அர்த்தம். சாய் அப்படின்னா இந்த இடத்துல குற்றம்னு அர்த்தம். அந்த சாய் அதனால தான் பிரம்மசாயை அப்படின்னு பிரம்மகத்திக்கு பேர். இந்த திருவிழாடல் புராணத்தில் பார்த்தீங்கன்னா வரகுண பாண்டியருக்கு சிவலோகம் காட்டிய படலத்தில் பிரம்மசாயை அப்படின்னு சொல்லுவார். அதை பரஞ்சோதி முனிவர், அது பிரம்மகத்தி, அதுதான் பிரம்மசாயின்னு. வந்த சாயினை அறிவரோ, தம்மை வாழ்த்தினார்கட்கு நல்லரோ, வாழ்த்தினார்கட்கு நல்லவர். புந்தியால் ஊரை கொள்வோரோ, அன்றி பொய்யின் மொய்யுரைத்தாழ்வரோ. உண்மை பேசுவாரா இல்லை பொய்யே சொல்லிட்டு இருப்பாரு பார்த்தாலும் கேட்குறாரு. புந்தியால் உரை கொள்வரோ, அன்றி பொய்யின் மெய் உரைத்து ஆள்வரோன்னார். பொய்யா சொல்லிட்டு நம்மளை ஆட் பண்ணுவாரா அப்படின்னு கேட்குறாரு. அன்றே என்னை ஆண்ட பொழுது குன்றே அணையாய் குண்டிலையோ அப்படின்னு கேட்குறாரு. இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ அப்படின்னு பாடுறது எப்போங்கிறாங்க புராணத்தில்னா, முதல்ல குதிரை வருதுன்னு சொல்லிவிட்டு ஆடி மாதம் குதிரை வரல யாரும் பார்த்து ஜெயிலில் போட்டாங்க. ஜெயில் உள்ள இருந்துட்டு பாடின பாட்டுது. இப்போ இன்று ஒரு இடையூறு எனக்கு உண்டோ, அன்றே என்னை ஆண்ட பொழுது குன்றே அணையாய் கொன்றிலையோன்னு கேட்டார். எல்லாத்தையும் இது பொறுப்பெடுத்துக்கலையா? அப்போ ஒரு வார்த்தை இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறியான்னு கேட்குறது அர்த்தமாகுது இல்லையா? அதே அர்த்தம் தான் இதுவும். இந்தியால் உரை கொள்வரோ, அன்றி பொய்யின் மெய் உரைத்து ஆள்வரோன்னார். ஏழா பொய்கள் உரைப்பானேன்னு ஆழ்வார் பாடுறார் திருமாலை. கிருஷ்ணர் எப்பொழுதும் பொய் சொல்லிட்டு பொய்யா சொல்லிட்டு இருக்கிறவர் தானே. ஆனால் பரிசுத்தை தீண்டும் பொழுது நான் பொய் சொல்லாது உண்மையாக இருந்தேன்னா இவன் உயிரோட வரட்டுங்கிறார் கிருஷ்ணர். உயிரோட வந்துட்டான். ஆனால் அவரை தான் ஏழா பொய்கள் உரைப்பாடின்னு பாடுறாங்க அவங்க. அதனால் அவங்க சொல்கிறது எல்லாமே சுவாமி சொல்கிறார் நமக்கு. பொய்யின் மெய் உரைத்து ஆள்வரோ, பொய்யின் மெய் உரைத்து ஆள்வரோன்னு என்ன அர்த்தம்? பொய்யை கொடுத்து மெய்யை கொடுக்குறவர்னு அர்த்தம். அற்புதமாக வருது பாருங்க. பொய் காட்டா எண்ணெய் மெய்யண்டா வந்துட்டு பாருங்க இந்த பொருத்தா இல்லையா? அற்புதமான ஒரு கருத்து பொருள், சாஸ்திர கருத்தோட பொருள் பாருங்க. பொய்காட்டி பொய்ய கற்றி போதானந்த மெய்காட்டு மெய்கண்டா விண்ணப்பம் அப்படின்னார். அந்த மெய் உரைத்து பெய்யுன் மெய் உரைத்து ஆள்வரோன்னர். மாயை கொடுத்து நமக்கு ஆணவத்தை நிற்கக்கூடிய தன்மை. அன்றியே மிக அறிவரோ நமக்கடிகள் ஆகிய அடிகளே. அதேதான் மெய்யன் சொல்லும் இன் நமரங்கால். நமரங்கால்னா நம்ம ஆட்களேன்னு அர்த்தம்.
நமரங்கால் சேரவாரும் ஜெகத்தீரேன். அந்த நமரங்கால்னு பாடுவார் நம்முடைய தாய்மான சுவாமிகள். மெய்யன் சொல்லும் என் நமரங்கால் உமக்கு செய்யுமா நினைந்தே தூவீர் கையில் சூளம் அதுடையரோ. கையில சூளம் வச்சிருப்பாரா? கரி காடரோ. கரிகாட்டில் ஆடவள் உடையவரா? கரிகாடுன்னா கரிந்து போகக்கூடிய உடல்கள் கரிந்து போகக்கூடிய சுடுகாடு. கரை கண்டரோ. கரை கண்டம் வச்சிருக்காரா? வெய்ய பாம்பரையார்ப்பரோ. விஷத்தை உடைய கொடுமையான பாம்பை இடுப்புல கட்டிருக்காரா? விடையரோ. ரிஷபத்தை ஏறி வருவாரா? கடை தோறும் சென்று ஐயங்கொள்ளும். ஐயம்னா பிக்ஷை. ஐயம்னா பிக்ஷை. ஐயம் 8 1 நாங்களே அவையார் பிக்ஷைன்னு அர்த்தம். யாருக்கா கொடுத்து சாப்பிடணும்னு அர்த்தம். கடைதோறும் சென்று ஐயம் கொள்ளுன்னு அர்த்தம். ஒவ்வொரு கடைக்கே போறதா? வாசல். வாசல் தோறும். கடைனா வாசல். ஐயங்கொள்ளும் அவ்வடிகளோ நமக்கடிகளாகிய அடிகளே நீடு வாழ்பதி உடையரோ. ஐயன் நெடியமாளுக்கும் நெடியரோ. நெடியமாளுக்கும் நெடியவர். நெடியான் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாலை விட நெடியவனாக இருக்கிறார் சுவாமியினர். நீடு வாழ்பதி உடையரோ. எப்பொழுதும் உறைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர் ஏதாவது ஒரு குண்டா இல்லை, ஒவ்வொரு ஊராக போய் போய் இருக்காரு. கேட்குறத புறம்பையும் நமது ஊர் என்று போயினாரேன்னு கீழப்பட்டு இருக்காருங்க இல்லையா? அங்கம் ஓதியோர் அரைமேற்றலின்னு பாட்டு அதே இதே மட்டில் பாடியிருக்கோம் நம்ம. அதில் புறம்பையும் நமது ஊர் என்று போயினாரேன்னு பாடுவாங்க. அப்போ பாடுவாரையும் உடையரோ தாமை பற்றினார்கட்கு நல்லரோ. பாடுவாரை உடையர்னா அடியார்கள்னு அர்த்தம். அடியார்கள்னா பாடணும்னு அர்த்தம். அப்போ அது இருந்து இல்லையா? பாடுவாரையும் உடையரோ தாமை பற்றினார்கட்கு நல்லரோ. காடுதான் அரங்காகவே கைகள் எட்டினோடு லயம்பட. லயம் அப்படின்னா இந்த இது சொல்றாங்கல்ல, சுதி சுரவரிசையா, தக்கதீமி தக்கச்சூனு தக்கதீமி தக்கச்சூனு அப்படின்னு பண்றாங்க இல்லையா? அதான் லயம். அது இதில் சொல்றார் திரு ஆவடியில் ஒரு முல்லைவாயில். குடியலயம் ஜதிப்பிழையாமை கொடியடை உமையவள் காண அப்படின்னு பாடுறார். அம்பாள் பார்க்க இவர் ஜதி பிழையாம ஆடுகிறார். அது அதில் வராது, அதிலே வரும். திருவொற்றியூரில் வரும். நகத்தில் சனியனை காண திருவொற்றியூர். அதனால கூடிய லயம் ஜதி பிழையாமை கொடியடை உமையவள் காண ஆடிய அழகா அருமறை பொருளை அங்கனா எங்குற்றாய் என்று தேடிய தேவர்களால் தேடி கிடைக்காதவர்னே அற்புதமாக பாட்டு. சூப்பராக இருக்கும் அந்த பதியம் பாட்டு. சரி, பரவிடுமடி என்பது எங்களை பாசுபதா வரைஞ்சுடுறேன்னு லயம். இந்த இடத்துல லயம் பாடுகின்றார். கடுதான் அரங்காகவே கைகள் எட்டினோடு. ரொம்ப அற்புதமான குறிப்பு, ரொம்ப ரேர் குறிப்பு. சாமி 8 தோல் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு தான். ஆனால் பதியங்கள் இன்னும் அதிகமாக 8 தோள்களோட பார்க்கறது இல்லை. அப்புறம் சாமி 8 தோல் வீசி நின்று ஆடம்பரான்தனை கண்கால் காண்மீன்களோடு பாடுறாரு தான். ஆனால் மேக்ஸிமம் 8 தோல் அப்படிங்கிறது ரொம்ப ரேரான குறிப்புகளாக தான் இருக்கும். இதெல்லாம் 8 வீசி ஆடுகின்றார் சாமி. 8 கரங்களை வீசி ஆடுகிறாருன்னு தெரியும். தோல் 8 தோல் 8. இங்கே 4 இங்கே 4 அர்த்தம். இங்கே 4 தோல் இங்கே 4 தோல். ஒரு தலை தான் சாமி. 4 கை இருக்கு. எல்லா சாமிக்கு 4 தலையா இருக்கு, 2 தலையா இருக்கு. ஒரு தலையில 4 கை. இந்த பக்கம் 4 தோல், இந்த பக்கம் 4 தோல். ஆமா, அந்த படத்துல போட்டிருப்பாங்க 8 தோளால தான். அம்பாள் உட்காந்து ஆட உட்காந்து பாப்பா சுவாமி ஆடு. அதனால காடுதான் அரங்காகவே கைகள் எட்டினோடு லயம்பட ஆடுவார் எனப்படுவாரோ. இப்படியாக ஆடக்கூடியவர்னு சொல்லப்படுவாரா? நமக்கு அடிகளாகி அடிகளே என்று படுகிறார். நமன நந்தியும் கர்ம வீரனும் கர்மசேனனும் என்று இவங்கெல்லாம் சமண குரூப். இவங்கெல்லாம் சமணத்தில் பல்வேறு கணங்கள் உண்டு. நந்தி கணம், சேன கணம் அப்படின்னு உண்டு. இதை ஞானசம்பந்த பெருமானார் ரொம்ப அற்புதமாக மானிநேர் விழியார் பதிகத்தில் காமிச்சிருப்பார். குரூப்பாக காமிச்சிருப்பார். மானிநேர் விழியார் பதிகத்தில் எடுத்தால் இது ஒரு கிடைக்காது இந்த சைவமாக.
பாண்டியர் பதியத்தில் 4வது பதியத்தில் அற்புதமாக சொல்கிறோம். சந்து சேனனும் இந்து சேனனும் தர்ம சேனனும் கருமை சேர் கந்து சேனனும் கனக சேனனும் முதலதாகிய பெயர்கோளா அப்படின்னு சந்து சேனன் இந்து சேனன் தர்மசேனன் கருமை அப்படின்னு சொல்லி சேனகணத்தை அங்கே குறிச்சுக்கார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். இந்த இடத்துல நந்திகணம் அடுத்தது கனகநந்தியம் புட்பநந்தியம் பவனநந்தியம் குமணமா சுனகநந்தியம் குணகநந்தியம் சிவனநந்தியம் மொழிகோளா அனகநந்தியர் மது ஒழிந்தவர் அப்படின்னு சொல்லி நந்திகணத்தை குறிச்சிருக்காங்க. இதெல்லாம் நந்திகணம் சேனகணம் அப்படின்னு சொல்லி சமணர்கள் இருக்கக்கூடிய கூட்டங்கள். அந்த கூட்டத்தில் உள்ள விஷய பேர் தான் சொல்கிறாங்க. நம்ம நந்தி தர்மசேனருங்கிற கூட்டத்தில் தலைவரா தர்மசேனர் என்கின்ற இடத்துக்கு அப்பர் சாமி போனார் அந்த குரூப்பில். நமன நந்தியம் கர்ம வீரனும் தர்மசேனனும் என்று இவர் குமணன் மாமலை குன்று போல் குமணன் மாமலை குன்று ஒவ்வொருத்தரும் பெருசாக இருக்கான். தின்னப்பட்டு நல்லா பெருசாக இருக்கும். ஏன்னா வேறு வேலையும் கிடையாது. தவம் பண்ணுறது உட்காந்து கிடக்க வேண்டியது, சாப்பாடு போட்டாங்கன்னா வாங்கிக்க வேண்டியது, உட்காந்துக்க வேண்டியது. அதனால் குமணமலை போல இருக்கிறான். குமணமலைங்கிறது என்னன்னாக்க முதிரை என்கின்ற மலை. சங்க காலத்தில் முதிரை மலைன்னு பேர். இப்போ முதுமலைக்காடுன்னு பேர். அது முதுமலைக்காடு தான் குமணன் ஆட்சி பண்ண இடம். உடுமலைப்பேட்டை பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறார்கள். அங்கே தானே இருக்கு முதுமலை, அங்கே தான் சொல்கிறார்கள் முதிரை மலை. இது குமணமாமலை குன்றுனா கூ அப்படின்னா நிலம், மணன் அப்படின்னாக்க பொருந்திய, அதனால நிலத்தில் பொருந்திய மலைகள் போல இருக்கிறாருன்னு அர்த்தம்னாலும் அப்படின்னு ஒரே எழுதியிருக்காங்க. அப்படின்னு எடுத்துக்கலாம். குமணன் மலை போன்ற பெரிய ஆளாக இருக்கான் அப்படின்னாலும் எடுத்து சரிதான். குமணன் மாமலை குன்று போல் நின்று தங்கள் கூரை ஒன்றின்றிய இவ்வளோ பெருசு இருக்கான் எருமாடு போல. ஆனால் துணி ஒன்றும் கட்டல உடம்புல. சமணர் பார்த்தா அது சொல்கிறார். ஒரே ஒன்று இன்றிய அவங்களுடைய மொழி பாருங்க, பாலி என்கின்ற மொழி. சமணர்களுக்கு இருக்கக்கூடிய அங்கதம் சங்கதம் இதெல்லாம் அவங்களுடைய மொழி. சங்கதம்னா சான்ஸ்கிரிட் பாஷை. பாலி அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கியமான ஒரு பாஷை. பாலி மொழி. சமணர்களுடைய சரித்திரங்கள்லாம் நிறையா அதில் தான் எழுதப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மெயில் எங்கன்னா ஞமனன்னு சொல்ல போகிறோம்ல, இடையினமா எரள வழல அதான் இடையினமா கசல தபர வல்லினம் மெல்லினம் எரள வழல இடையினமா எரள வழல மெல்லினம் எங்கன ஞமன தான் மெல்லினம் இடையினம் இடையினம் ஆமாம். இந்த இடையினத்தில் இருக்கக்கூடிய ஞான ஞமனம் அந்த அந்த சவுண்டு வந்து அந்த மொழியில் அதிகமாக இருக்கும் இல்லையா? அதனால் அவர் அந்த அவங்க மந்திரங்களை கிண்டல் பண்ணுறாரு சாமி. அவங்க எப்போ பார்த்தாலும் அந்த அப்படின்னு அவன் மந்திரம் சொல்லிட்டே இருப்பானா, அதை கிண்டல் பண்ணுறார். ஞமன ஞானம் ஞானம் பாருங்கலாம் பொருள் கிடையாது. ஞமன ஞான ஞானம் ஞானம் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு சாமி. தேவாரத்தில் பொருள் இல்லாத ஒரு பகுதி இதுதான். இதில் கல் அணிந்து விட்டு பாடக்கூடிய ஒரு பாடல் உண்டு. இதை பற்றி அழி சொல்லியிருக்கேன். நம்முடைய 11ஆம் தலைமுறையில் நம்பியாண்டார் நம்பியார் அழி செய்த திரு ஆளுடைய பிள்ளையார் கலம்பகம்ங்கிற பகுதியில் களி பாட்டுன்னு ஒன்று வகை உண்டு. அது கல்லருந்தியவன் பாடியது போலன்னு சொல்லி, கல்லருந்து அவன் எப்படி பாடுவான் அப்படின்னாக்க அவன் எப்படி பாடுவான் பண்ணாம்னா அவன் பாடி எதுக்கு பாடுவான். அதில் ஒன்றும் பொருள் இருக்காது மயக்கத்தில். அப்படி பாடுறதுன்னு ஒரு வகை உண்டு. அது வந்து கலம்பகத்தில் உள்ள உறுப்புகள் அதுவும் ஒரு உறுப்பு. அதில் பார்த்தீங்கன்னா பொருளே இருக்காது ஒன்று கூட. அதை உங்களுக்கு நடத்தி காமிச்சிருக்கல சரவணா இல்லையா? நடத்தி காமிச்சிருக்கேன், எனக்கே ஞாபகம் இருக்குது. 14ஆம் தலைமுறையில் ஆளுடைய பிள்ளையார் கலம்பகம்னு ஒரு நூல் இருக்குது. இல்லை நான் அந்த பாட்டை சொல்லியிருக்கேன். என்னப்பா அந்த நூல் தான் நடத்தலை இன்னும் தெரியாதா? இந்த பாட்டை பற்றி இன்னொரு கிளாஸில் சொல்லியிருக்கேங்கிறேன் நான் உங்களுக்கு. சேனமுகத்தவ இந்திரஜித்னு ஒரு பாட்டு வரும். நம்ம சொல்கிற பாட்டு வந்து 11ஆம் தலைமுறையில் ஆளுடைய பிள்ளையார் கலம்பகத்தில் 11வது பாட்டு. இந்த பாட்டை நான் படிக்கிறேன் பாருங்கள். ஏன முகத்தவ புத்தர இந்திர சித்து மனம் புனர் உற்றான் ஈழவனார் சூரி தொட்டி இனங்களை வெட்டி இசித்தனர் பட்டர் தானமிறக்கிற சீதை மடுப்பது சாதி குடத்தொடு கண்டீர் சக்கரவர்த்திகள் சிக்கரமட்டுவர் தத்துவமப்பரி சுண்டே ஆன புகழ்பயில் விப்ரசிகாமணி அத்தகமை புரையுங்கார்
ஆறுபொழில் நீடிய சண்பையர் காவலன் வன்களியேன் எளியேனோ சோனகனுக்கும் எனக்கும் எனத்தரை அம்மனை சூழது கொண்டால் தும்புரு வாளியை வென்று நிலத்தடை நின்று துலக்குகிறாரே. இதான் பாட்டு. இந்த பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மீனிங்கும் ஒன்றுமே இருக்காது. இது வந்து கலிமகன் பாடி கூட்டுறது, குடிச்சிட்டு பாடுறது மாதிரி இருக்கும். ஏன முகத்து அவபுத்தர்னர், புத்தர்கள் பன்றி முகத்தோடு இருக்காங்கிறார். இதான் அர்த்தம் ஆகுது, வேற ஒன்றும் முடியாது. சரி, புத்தரை இந்திரசித்து மனம் புணர்வுற்றான். புத்தர்களை இந்திரசித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அர்த்தம் ஆகுது. இந்திரசித்து யாரு? ராவணன் பையன் புத்தர்களை கல்யாணம் பண்ணிப்பானா? அது என்ன மீனிங் இல்லாம மீனிங்லெஸ் அது. ஈழவனார் சொறி தொட்டி இனங்களை, ஈழவனார் ஈழ நாட்டில் வசித்த ஒருத்தனுடைய தொட்டி இனத்தை வெட்டி இசித்தனர் பட்டர். பட்டருங்கிற குரூப்பு தொட்டி இனத்தை வெட்டினதுங்கிறார். தானம் இறக்குற சீதையினர், சீதை பிச்சை எடுக்குதுங்கிறார். தானம் இறக்குற சீதை மடுப்பது சாதி குடத்தோடு, சீதை நல்லா குடங்குடமா குடிக்குங்கிறார். சக்கரவர்த்திகள் சிக்கர மட்டுவர் தத்துவம் இப்படி சுண்டே. இந்த தத்துவம் உங்க சக்கரவர்த்திகள் இருக்கான்னு அர்த்தம் ஆகுது. ஆன புகழ் பையில் விப்ர சிகாமணி, இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பொருள் வரும். விப்ர சிகாமணி அத்தகு மைப்புறையும் கார், நல்ல மை பொருந்திய கார் மேகம் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஆறு பொழில் நீடிய சண்பை சீர்காழி காவலன், சண்பையர் காவலன் வன்களியேன். நான் போதையில் பாடுறேன். இதை என் போதை எப்பேற்பட்ட போதை தெரியுமா? கல்லு குடிச்சு வந்ததா, இல்லை வேற எதுவும் கஞ்சா அடிச்சு வந்திருக்கா? ஞானசம்பந்தர் மீது ஏற்பட்ட காதலால் எனக்கு போதை வந்திருக்குங்கிறார். இந்த போதை உடையவன் உலகத்து எளியவனா தன்னை கேட்டுக் கொடுக்கிறார். அப்போ வன்களியேன் எளியேனோ கேட்டுவிட்டு சோனகனுக்கும் எனக்கும் எனத்தரை அம்மனை சூழது கொண்டாள். அம்மனைனா மாமின்னு அர்த்தம். அம்மான்னா மாமா, அம்மான்னா மாமியை குறிக்குது. சூழது கொண்டாள் அப்படின்னா மாசமா இருக்காங்கன்னு அர்த்தம். சூழது கொண்டாள் யாருக்காக மாசமா இருக்காங்க? சோனகனுக்கும் எனக்கும். சோனகன்ல ஒரு ஆளுக்கும் எனக்கும் அவங்க மாசமா இருக்காருன்னு பொருள் வருது பாட்டில். விளக்க போறீங்களா? அது குடியார பேசுறது மாதிரி இருக்கு இல்லையா? பொருள் இல்லை. சோனகனுக்கும் எனக்கும் எனத்தரை அம்மனை சூழது கொண்டால் தும்புரு வாளியை வென்று நிலத்தடி நின்று துலக்குகிறாரேன்னு பாட்டு. அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. இது ஒரே ஒரு இடம் என்னது, நான் வந்து ஞானசம்பந்தரைய களி மிகுந்தவன், அவ்வளோதான். இது மாதிரி பாடக்கூடிய விஷயங்கள் உலகத்தில் உண்டு. அது மாதிரி இது பின்னாடி பாடிருக்காரு. முன்னாடி ஞானசம்பந்தனுடைய இது உறுப்பு அமைத்து பாடுவதுன்னு உண்டு. கலம்பகத்தில் 18 உறுப்பு வச்சு பாடுவாங்க. இது எதை வேணாலும் 18 பிளாட்ஃபார்ம்ல நீங்கள் பாட்டு பாடணும். அந்த பாட்டுடைய திறன் மீது தலைவன் பேசுறது மாதிரியும், தலைவி பேசுறது மாதிரியும், கீரை விற்கிறவ மாதிரியும் பாடுவாங்க. கீரை விற்கிறவ என்ன பேசுவாலும் அது மாதிரி பாட்டு இடத்துல வச்சு பாடுவாங்க. தயிர் விற்கிறவ மாதிரி பேசியிருப்பாங்க. அது மாதிரி பிளாட்ஃபார்ம் நீங்கள் எப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் நிறையா பார்க்கலாம். புலவர் திறமையை அந்த பாட்டோட தலைவன் மீது காட்டுறாரு. புலவர் திறமை தான். இது மாதிரி நம்மளால புரியாத மாதிரியே எழுத முடியாது. புரியாத பேர் எங்கே எழுதுறது போது சம்பேர் விருத்தம் இல்லை, இது கலம்பகம். அதனால இதுக்கெல்லாம் பொருள் இல்லை, அது சவுண்டை மட்டும் காட்டுறாரு. ஓணம் ஞோனம் என்று ஒதியும் யாரையும் நானிலா அமணரால் பழிப்புடையாரோ, அப்படிப்பட்ட அமணர்களாலே பழிக்கப்படுபவரா நம்ம சாமின்னு கேட்கிறார். ஆமா, பழிக்கப்படுபவர் தான். அவனே எப்படி பேசுறான், பேசுறான்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் திருக்கடவுர் வேரட்டானத்துல பேய் என்ன வருவார் பெரிய பெருவார் அடிகளேன்னு பறந்துட்டு. அதனால தீய கர்மம் உடையார் சிறுப்புண் சமணர் தேரர் பேய் என்ன வருவார் பெரிய பெருமான் அடிகளேன்னு. அவங்க எப்படி வருவாங்களாம், சாமி பார்த்தோன்னே பேய்னு அரண்டு ஓடுற அளவுக்கு இருப்பார் அவர் பார்க்கறதுக்கு. அதனாலதான் திருமால் ஆழ்வார் கிட்டல் போடுறார். ஆழ்வார் வந்து இதுல சாமி பார்த்து பெரிய ஆழ்வார் பாடுறார். இந்த என்ன ஊர், வெள்ளரைன்னு ஒரு ஊர், திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் திருவள்ளரைன்னு. அந்த ஊரில் திருமாலை வந்து கதவு சாப்பிட வாராயின்னு கூப்பிட்றாரு. யசோதா மாதிரி சாயந்தரம் பொழுதாயிடுச்சு, நைட் ஆகிடுச்சு, வீட்டுல வந்து தூங்கு சீக்கிரமா. ஃபுல்லாக தூங்கலைன்னா என்ன பண்ணுவோம், பேய் வருது பூச்சாண்டி வருது அப்படின்னு சொல்லி தானே காட்டி தானே மிரட்டி தூங்க வந்துடும். யசோதா கம்ப கபாலி காணங்கு நடுக்க பார்க்குறவங்க நடுக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கம்பம்னா நடுக்கம்னு இருக்கும். அவர் பாடுற மாதிரி கம்ப கபாலி காணங்கு கடிதோடி காப்பிட வார எனக்கு போகிறேன்.
சீக்கிரம் விடையாந்துரு இருக்கு சார். ஆமாம் ஆமாம் உண்டு. அது வந்து இது அது பவித்ரோற்சவம். உங்களுக்கு பவித்ரோற்சவம்னு கொண்டாடுவாங்க. அது வந்து அந்த பவித்திரத்தை உடம்பு ஃபுல்லாக திருமால் மேலே வச்சுருப்பாங்க. அது பூச்சாண்டி மேலே இருக்கிறதுனால பூச்சாண்டி சிவன் பேர். நம்ம சாமி தான் பூச்சாண்டி, இவர் தானே பேய்ச்சாண்டி, அதனால இவர் தான் பூச்சாண்டி. பூச்சாண்டினா சாமி தான். அது போல் அங்கே பேய் என்ன வருவார் பெரிய பெருமான அடியலன் பண்ண, இங்கே அமணரால் பழிப்புடையவரோ நமக்கு அடியலாகி அடியலன். அவன் பழிப்பான் சாமி. ஆமாம், ஏன்னா அவனுக்கு அவ்வளோதான் அறிவு. பிரிவிழா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எரிவினார் சொன்னாரேனோ எம்பிரார்க்கு ஏற்றதாகும். அதனால் அமணரால் பழிப்புடையரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே படிசை நீர் மகின் பத்தர்கள். நல்ல படிமுறையில் பக்தி செய்யக்கூடிய அன்பர்களே, பணிந்தேத்தினேன் பணியேர். நம்மளை பார்த்து இது எனக்கு கேள்வி கேட்டது வேற அடியார்களை பார்த்து. கேள்வி கேட்ட அடியார்களை பார்த்து இவர் என்ன பண்ணாராம், நானும் பணிந்து ஏற்றினேன் நீங்களும் கும்பிடுங்க இல்லையா. காரைக்கால் அம்மையார் வீட்டுக்கார மாதிரி இல்லையா. இவர் அணங்கு நீரும் போற்றுதல் செய்மின்னு சொன்னார் காரைக்கால் அம்மையார் வீட்டுக்காரர் அம்மையாரை பார்த்து. இப்போ விழுந்து வணங்கினா இல்லையா, அம்மையார் காலில் விழுந்து வணங்கினா இல்லையா. அப்போ உன் திருமனைவி தன்னை மனமளித்தாரேனா நீ வணங்குவது என் கொள் அப்படின்னு கேட்குறாங்க எல்லாரும். ஏன் உங்கள் மனைவியோட காலில் போய் விழுந்து வணங்குற நீ அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவன் பதில் சொல்கிறான், மற்றவர் தம்மை நோக்கி கூட இந்த சொந்தக்காரன் அம்மா அப்பாவெல்லாம் பார்த்து மாமனார் மாமியாரெல்லாம் பார்த்து மானுடம் இவர்தாமல்லர் நற்பெரும் தெய்வமாதல் நான் அறிந்து அகன்ற பின்பு பெற்றையும் மகவு தன்னை பேரிட்டேன். உங்கள் தெய்வம்னா இருந்து நான் நீங்கினதுக்கு பிறகு இந்த பொண்ணுக்கு உங்கள் பேர் தான் வச்சுருக்கேன், என் பொண்ணுக்கு. ஆதலாலே பொற்பதம் பணிந்தே நீரும் போற்றுதல் செய்வீன். நானும் கும்பிட்டேன் நீங்களும் கும்பிடுங்கடா, இவங்க சாதாரண பொண்ணு இல்லைன்னு சொல்லி வழிகாட்டுகின்றான். அந்த குலத்துக்கே இவங்க தான் தெய்வம்னு வழிகாட்டுகின்றான் அம்மையாரை. அதனால் இங்கே சாமி அது போல் சொல்லுகிறார், படிசை நீர்மையின் பத்தர்கால் பணிந்தேத்தினேன் பணியீர். நம்மளை கும்பிடுங்க. அருள் வடியிலான் திரு நாவலூரன் வனப்பகையப்பன் வந்தொண்டன் தன்னை சொல்லிக் கொடுக்குறார். செடியனாகிலும் தீயனாகிலும் தம்மையே மனம் சிந்திக்கும். நான் கெட்டவனோ நல்லவனோ, ஆனால் கும்பிடுறது யாரை? சிவபெருமான். அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட் இல்லையா. சிவபெருமானை கும்பிடுறவங்க அடியாரும் தான் பார்க்கணும், நல்லவன் கெட்டவன் பார்க்குறது இங்கே வேலை இல்லை நம்மகிட்ட இல்லையா. அதனால் செடியன்னாகிலும் தீயன்னாகிலும் தம்மையே மனம் சிந்திக்கும் அடியன் ஊரணை ஆழ்வாரோ நமக்கடிகள் ஆகிய அடிகளே சொல்லுகிறார் சுவாமி. புராணத்தில் இருக்கீங்க, திருநள்ளாறு போயிட்டு தான் நீங்கள் போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம்.